ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால் KO0180 மிஷினில் நம்ம காலேஜ் மார்க் ஷீட்டை நம்ம எப்படி A4 ஷீட்டில் கன்வெர்ட் பண்ணி எடுக்கிறது தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபங்க்ஷன் மெனு பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். டவுன் நம்ம கொடுங்க. ஒரிஜினல் சைஸில் வரும், ஓகே கொடுங்க. டவுன் நம்ம கொடுத்தனா A3 சைஸ் வரும், ஓகே கொடுங்க. இது கம்ப்ளீட் ஆன பிறகு பேப்பர் சைஸ்கிட்ட அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். டவுன் நம்ம கொடுத்துட்டே வந்துட்டு இருந்தீங்கன்னா MP3 செட்டிங் வரும், ஓகே கொடுங்க. ஸ்டாண்டர்ட் சைஸ் வரும், ஓகே கொடுங்க. இதில் நம்ம A4 ஆல் உள்ள ஆங்கிள் நம்ம தேடி வைக்கணும். A4 வச்சுட்டு ஓகே கொடுங்க. லைன் வரும், ஓகே கொடுங்க. இதுவும் கம்ப்ளீட் ஆன பிறகு ஜூம் பட்டனில் அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நம்ம கொடுங்க. ஜூம் என்ட்ரி வரும், ஓகே கொடுங்க. இதை நம்ம 80ன்னு சைஸ் வைங்க. நம்ம வச்ச பிறகு ஓகே கொடுங்க. இதுவும் கம்ப்ளீட் ஆன பிறகு ப்ரோக்ராம் பட்டனில் அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் செலக்ட் ப்ரோக்ராம் எது எம்டியாக அதை ப்ரெஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்து ஆட் கொடுங்க, ஓகே கொடுங்க. ப்ரோக்ராம் நேம் வந்து மார்க் ஷீட்னு நம்ம டைப் பண்ணிக்கிறோம். ஓகே, மார்க் ஷீட் டைப் பண்ணிச்சு, ஓகே கொடுங்க. கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, மறுபடியும் ரீகால் ஓகே கொடுத்த பிறகு இப்போ ஜெராக்ஸ் எடுக்க போகிறோம். இப்போது இந்த வீடியோவில் எப்படி நாங்கள் எந்த ஆங்கிள் நம்ம பேப்பர் வைக்கிறோமோ அதே ஆங்கிளை வச்சு நீங்கள் ஜெராக்ஸ் எடுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். மார்க் ஷீட்டை வந்து நம்ம A4க்குள்ளே கரெக்டாக ஆங்கிளில் வந்து உட்காந்துட்டு பார்த்தீங்களா, இதுக்கும் அதுக்கும் கரெக்டாக இருக்குது. A4 வந்து கன்வெர்ட் பண்ணி கரெக்டாக வச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். தேங்க்யூ.